ஓம் சாந்தி 11/9/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனது நடத்தைகளை திருத்திக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் தெய்வீக நடத்தைகளை கடைபிடிக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகள், உங்களுக்கு இங்கு கண்களை மூடி அமர்வதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? பதில்: ஏனென்றால் பார்வை மூலம் திருப்திப்படுத்த தந்தை உங்கள் முன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கண்களை மூடினால் எவ்வாறு விரும்பியதை அடைந்து திருப்தியாக முடியும்? பள்ளியில் கண்களை மூடி அமர்வது இல்லை. கண்களை மூடினால் சோம்பல் ஏற்படும். குழந்தைகள், நீங்கள் பள்ளியில் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இதுவே வருமானத்திற்கான மூலதனமாகும். லட்சக்கணக்கில், பல கோடி கணக்கில் வருமானம் ஏற்படுகிறது. வருமானம் ஏற்படும் போது சோம்பல், கொட்டாவி ஏற்படாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை பரம்தாமத்திலிருந்து வந்து நமக்கு கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். என்ன கற்பிக்கின்றார்? தந்தையோடு ஆத்மாவின் நினைவை ஈடுபடுத்த கற்றுக் கொடுக்கின்றார். இதையே நினைவு யாத்திரை என கூறப்படுகிறது. தந்தையை நினைவு செய்து இனிமையான ஆன்மீக குழந்தைகள், நீங்கள் தூய்மையாகி தன்னுடைய தூய்மையான சாந்தி தாமத்திற்கு சென்றடைவீர்கள் என கூறப்படுகிறது. எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கப்படுகிறது. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தனது அன்பான எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்துவிடும். இதையே யோக அக்னி என கூறப்படுகிறது. இது பாரதத்தின் பழமையான ராஜயோகமாகும். இதனை தந்தை மட்டுமே ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கற்பிக்கிறார். எல்லையற்ற தந்தை பாரதத்தில் இந்த சாதாரண உடலில் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இந்த நினைவின் மூலமாகவே உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கிவிடும். ஏனென்றால் தந்தை தூய்மைப்படுத்துபவராக மற்றும் சர்வ சக்திவானாக இருக்கிறார். உங்களுடைய ஆத்மாவின் பேட்டரி இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. யார் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்களை மீண்டும் சதோ பிரதானமாக எப்படி ஆக்குவது? ஆக நீங்கள் சதோ பிரதானமான உலகிற்கு செல்ல வேண்டும். மேலும் சாந்தி தாமம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். குழந்தைகள் இதனை மிகவும் நல்ல முறையில் நினைவில் வைக்க வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு இந்த மருந்தை கொடுக்கிறார். இந்த நினைவு யாத்திரையை எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் நீங்கள் செய்ய முடியும். குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டே முடிந்த அளவு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மேலும் கூடவே தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தை சார்ந்தவர்கள் அசுர நடத்தை உடையவர்கள். குழந்தைகள், நீங்கள் தெய்வீக நடத்தைகளை உருவாக்கி கொள்ள இங்கு வந்துள்ளீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரின் செயல்பாடுகள் மிகவும் இனிமையாக இருந்தது. பக்தி மார்க்கத்தில் இவர்களுக்கு தான் புகழ் பாடப்படுகிறது. பக்தி மார்க்கம் எப்பொழுது ஆரம்பமானது என்பது கூட யாருக்கும் தெரியாது. இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மேலும் ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமானது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகள் முழு ஞானத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும். நாம் ஞானக்கடல், தந்தையின் குழந்தைகள். இப்பொழுது ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிக்க வந்து இருக்கிறார் என்பதை, இவர் சாதாரண தந்தை அல்ல என்பதையும் அறிந்துள்ளீர்கள். இவர் ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிக்க வந்து இருக்கிறார்.
இருக்கிறார். இவருடைய இருப்பிடம் எப்பொழுதும் பிரம்மலோகத்தில் இருக்கிறது. அனைவருடைய லௌகீக தந்தை இங்கு இருக்கிறார்கள். நாம் ஆத்மாக்களுக்கு படிப்பை கற்றுத்தருபவர் எல்லையற்ற தந்தை பரமபிதா பரமாத்மா. பக்தி மார்க்கத்தில் லௌகீக தந்தை இருந்தும் கூட பரமபிதா பரமாத்மாவை அழைக்கின்றார்கள். அவருடைய மிக சரியான ஒரே பெயர் சிவன் ஆகும். தந்தை அவரை புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னுடைய ஒரே பெயர் சிவன் ஆகும். குழந்தைகள் உங்களை ஆத்மா என்றே கூறலாம், சாலிகிராம் என்றும் கூறலாம். அநேக சாலிகிராமங்கள் இருக்கின்றன. ஒருவர் மட்டுமே சிவன். அவர் எல்லையற்ற தந்தை. மற்ற அனைவரும் குழந்தைகள். இதற்கு முன்பாக நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட குழந்தைகளாக எல்லைக்கு உட்பட்ட தந்தையின் அருகில் இருந்தீர்கள். அப்பொழுது ஞானம் இல்லை. மற்றபடி அநேக விதமான பக்தி செய்தீர்கள். அரை கல்பமாக பக்தி செய்தீர்கள். துவாபர யுகத்திலிருந்து பக்தி ஆரம்பமானது. ராவண ராஜ்யமும் ஆரம்பமானது. இது மிகவும் சகஜமான விஷயம். ஆனாலும் இவ்வளவு சகஜமான விஷயத்தை கூட புரிந்து கொள்ள சிலருக்கு கடினமாக இருக்கிறது. ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமானது என்பது யாருக்கும் தெரியாது. தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார் என்பதை இனிமையான குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவரிடம் என்ன இருக்கிறதோ அதை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. ஞானம், பக்தி மற்றும் வைராகியம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த மூன்று முக்கியமானது. சந்நியாசிகளும் ஞானம், பக்தி மற்றும் வைராகியத்தை அறிந்துள்ளனர். ஆனால் சந்நியாசிகளின் வைராகியம் எல்லைக்கு உட்பட்டது. அவர்கள் எல்லையற்ற வைராகியத்தை கற்றுத்தர முடியாது. இரண்டு விதமான வைராகியம் இருக்கிறது. ஒன்று எல்லைக்கு உட்பட்டது, மற்றொன்று எல்லை இல்லாதது. அது ஹட்டயோகி சந்நியாசிகளின் வைராகியம். இது எல்லை இல்லாதது ஆகும். உங்களுடையது ராஜயோகம். அவர்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டுக்கு செல்கிறார்கள். எனவே சந்நியாசி என அழைக்கப்படுகிறார்கள். ஹட்டயோகி தூய்மையாக இருப்பதற்காக வீடு வாசலை விடுகின்றனர். இதுவும் நல்லதுதான் என தந்தை கூறுகிறார். பாரதம் மிகவும் தூய்மையாக இருந்தது. இந்த அளவு தூய்மையான கண்டம் வேறு எதுவும் இல்லை. பாரதத்தின் புகழ் மிகவும் உயர்ந்தது. அதை பாரதவாசிகள் அறிந்து கொள்ளவில்லை. தந்தையை மறந்ததால் அனைத்தையும் மறந்து விட்டார்கள். அதாவது நாஸ்திகராக, பிராப்தி இல்லாதவராக ஆகிவிட்டனர். சத்தியுகத்தில் எவ்வளவு சுகம், அமைதி இருந்தது. இப்பொழுது எவ்வளவு துக்கம், அமைதியற்ற தன்மை இருக்கிறது. மூலவதனம் சாந்தி தாமம் ஆகும். அங்கு நாம் ஆத்மாக்கள் வசிப்போம். ஆத்மாக்கள் எல்லையற்ற தனது பங்கை நடிப்பதற்காக வீட்டிலிருந்து இங்கு வருகிறது. இப்பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகம். இங்குதான் எல்லையற்ற தந்தை புதிய உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். தந்தை வந்து உத்தமரிலும் உத்தமமானவராக ஆக்குகின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவர் யார், யாரை பகவான் என கூறப்படுகிறது என்பது எல்லாம் தெரியவில்லை. ஒரு பெரிய லிங்கத்தை வைத்து இவர் நிராகாரமான பரமாத்மா என புரிந்துள்ளனர். பூஜை மட்டும் செய்கின்றனர். அவர் நம் ஆத்மாக்களின் தந்தை என்பது கூட புரியவில்லை. எப்பொழுதும் சிவபாபா என்கின்றனர். ருத்ர பாபா, பபுல்நாத் என சொல்வது இல்லை. சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா, பிராப்தி நினைவு இருக்கிறதா என நீங்களும் எழுதுகின்றீர்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இதனால் பாவங்கள் எரிந்துவிடும். ஏனென்றால் அவரே தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாசகத்தை ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி வைக்க வேண்டும். இந்த அழுக்கான உலகில் ஒருவர் கூட தூய்மையாக இருக்க முடியாது. தூய்மையான உலகில் ஒருவர்
கூட அழுக்காக இருக்க முடியாது. சாஸ்திரத்தில் எல்லா இடத்திலும் அசுத்தமான தவறான விஷயங்களை எழுதியுள்ளனர். திரேதா யுகத்திலும் ராவணன் இருந்தான், சீதையை கடத்தினான். கிருஷ்ணரோடு இணைந்து கம்சன், ஜராசந்தன், ரண்யன் போன்றவர்களை காட்டுகின்றனர். கிருஷ்ணர் மீது கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டனர். சத்யுகத்தில் இவையெல்லாம் நடக்காது. எவ்வளவு பொய்யான களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். தந்தை மீதும் தேவதைகள் மீதும் கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அனைவரையும் நிந்தனை செய்து விட்டனர். ஆகவே தந்தை கூறுகிறார், இந்த நினைவு யாத்திரை ஆத்மாவை தூய்மையாக ஆக்கக்கூடியது. தூய்மையாகி தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும். தந்தை 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது இது உங்களுடைய கடைசி பிறவி ஆகும். பிறகு வீட்டிற்கு செல்ல வேண்டும். வீட்டிற்கு ஷரீரம் செல்ல முடியாது. அனைத்து ஆத்மாக்களும் செல்ல வேண்டும். எனவே இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள். தேகம் என நினைக்காதீர்கள். மற்ற சத்சங்கங்களில் தேக உணர்வில் அமர்ந்து இருந்தீர்கள். இங்கு தந்தை கூறுகிறார், ஆத்ம உணர்வு உடையவராக ஆகுங்கள். என்னுடைய சம்ஸ்காரம் எவ்வாறு உள்ளதோ நான் ஞானக்கடலாக இருக்கிறேன். குழந்தைகள், நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும். எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லைக்கு உட்பட்ட தந்தைக்கான வேறுபாடு புரிய வைக்கப்படுகிறது. எல்லையற்ற தந்தை வந்து உங்களுக்கு முழு ஞானத்தை புரிய வைக்கிறார். இதற்கு முன் உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது உலக சக்கரம் எப்படி சுழல்கிறது, அதன் முதல் இடை கடைசியை பற்றியும், மேலும் கால சக்கரத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதை பற்றியும் புரிய வைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என கூறி ஆழ்ந்த இருளில் கொண்டு வந்து விட்டனர். இதனால் கீழே இறங்கி வந்தனர். எவ்வளவு நாங்கள் பக்தி செய்கின்றோமோ அவ்வளவு தந்தையை கீழே கொண்டு வருவோம் என கூறுகின்றனர். தந்தையே வந்து எங்களை தூய்மையாக்கக்கூடியவர். தந்தையை கீழே இழுக்கின்றனர். ஏனென்றால் தூய்மை இழந்து மிகவும் துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர். பிறகு தந்தையை அழைக்கின்றனர். தந்தையும் பார்க்கின்றார், இவர்கள் முற்றிலும் துக்கமாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர். 5000 ஆண்டுகள் முடியும் நிலையில் மீண்டும் தந்தை வருகிறார். இந்த படிப்பு இந்த பழைய உலகத்திற்கு ஆனது அல்ல. உங்களுடைய ஆத்மா தாரணை செய்து தன்னோடு எடுத்து செல்கிறது. நான் ஞானக்கடலாக இருக்கிறேன். நீங்கள் ஞான நதிகளாக இருக்கிறீர்கள். இந்த ஞானம் இந்த உலகத்திற்கு ஆனது அல்ல. இந்த உலகமும் ஷரீரமும் மோசமானதாக கெட்டதாக ஆகிவிட்டது. இதனை விட வேண்டும். ஷரீரம் இங்கு தூய்மையானதாக இருக்க முடியாது. நான் ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறேன். ஆத்மாக்களை மட்டுமே தூய்மையாக ஆக்க வந்திருக்கிறேன். இந்த விஷயங்களை மனிதர்கள் துளியளவும் புரிந்து கொள்ளவில்லை. முற்றிலும் கல்புத்தியாக தூய்மை இல்லாதவர்களாக இருக்கின்றனர். எனவே பதீத பாவனரே என அழைக்கின்றனர். ஆத்மாதான் தூய்மை இழந்து விட்டது. ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. ஆத்மாதான் பக்தி செய்கிறது. ஷரீரத்தையும் ஆத்மா எடுக்கிறது. நான் ஆத்மாக்களாகிய உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என தந்தை கூறுகிறார். எல்லையற்ற தந்தையாகிய நான் ஆத்மாக்களாகிய உங்களின் அழைப்பின் பேரில் வந்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு காலமாக என்னை அழைத்தீர்கள்? ஹே பதீத பாவனரே, இறை தந்தையே, வாருங்கள். இந்த பழைய உலகின் துக்கத்திலிருந்து அரக்கர்களிடமிருந்து விடுவியுங்கள். நாங்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். நமது வீடு எங்கே உள்ளது? வீட்டிற்கு எப்படி செல்வது? எப்பொழுது செல்வது என இதை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. முக்தி அடைவதற்காக எவ்வளவு போராடுகின்றனர். எத்தனை குருமார்களிடம் செல்கின்றனர். பல பிறவிகளாக போராடித்தான் வந்துள்ளனர். அந்த குருமார்களுக்கு ஜீவன் முக்தியின் சுகத்தை பற்றி
பற்றி தெரியாது. அவர்கள் முக்தியை விரும்புகின்றனர். உலகத்தில் எப்படி அமைதி உருவாகும் என கேட்கின்றனர். சந்நியாசிகளும் முக்தியை தான் அறிந்து உள்ளனர். ஜீவன் முக்தியை பற்றி தெரியாது. ஆனால் முக்தி, ஜீவன் முக்தி இரண்டையும் தந்தை மட்டுமே தருகிறார். நீங்கள் ஜீவன் முக்தியில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் அனைவரும் முக்திக்கு சென்று விடுவார்கள். இப்பொழுது நீங்கள் இவ்வாறு ஆவதற்காக ஞானத்தை அடைகிறீர்கள். நீங்கள்தான் அனைவரையும் விட அதிகமாக சுகத்தை அடைந்தீர்கள். பிறகு அனைவரையும் விட அதிகமாக துக்கத்தையும் அடைந்தீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த நீங்களே பிறகு தாழ்ந்த தர்மமும் கர்மமும் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் தூய்மையான குடும்ப சூழ்நிலையில் இருந்தீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரும் தூய்மையான குடும்ப சூழ்நிலையை சார்ந்தவர்கள். வீடு வாசலை விடுவது சந்நியாசிகளின் தர்மமாகும். சந்நியாசிகளும் முதலில் தூய்மையாக இருந்தார்கள். நீங்களும் முதலில் மிகவும் நன்றாக இருந்தீர்கள். இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இது நாடகத்தின் விளையாட்டு என தந்தை கூறுகிறார். இந்த படிப்பு புதிய உலகத்திற்கானது என தந்தை புரிய வைக்கிறார். தூய்மை இல்லாத சரீரத்தில், தூய்மை இல்லாத உலகத்தில் நாடகப்படி 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மீண்டும் வர வேண்டி இருக்கிறது. கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் கிடையாது. நான் சர்வவியாபி அல்ல. இவ்வாறு என்னை நீங்கள் நிந்தனை செய்து வந்தீர்கள். இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்கிறேன். எந்த அளவிற்கு சிவபாபாவிற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ அந்த அளவு வேறு யாருக்கும் ஏற்படவில்லை. எந்த தந்தை உங்களை உலகின் எஜமானராக ஆக்கினாரோ அவரை பற்றி எங்கும் வியாபித்து இருப்பவர் என கூறிவிட்டீர்கள். நிந்தனை செய்வதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எனவே நான் மீண்டும் வந்து உபகாரம் செய்கிறேன். இந்த நேரம் புருஷோத்தம சங்கம யுகம், நன்மை செய்யக்கூடிய யுகம். இப்பொழுது உங்களை தூய்மையாக்க வந்திருக்கிறேன். தூய்மையாக்குவதற்கு எவ்வளவு சுலபமான வழிமுறையை கற்றுத்தருகிறேன். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் மிகவும் அலைந்து விட்டீர்கள். குளங்களில் கூட நீராட செல்கின்றனர். இதன் மூலம் தூய்மையாக ஆகிவிடுவோம் என புரிந்து உள்ளனர். ஆக தண்ணீர் எங்கு இருக்கிறது? மேலும் பதீத பாவனன் தந்தை எங்கு இருக்கிறார்? அவை அனைத்தும் பக்தி மார்க்கம். இது ஞான மார்க்கம். மனிதர்கள் எவ்வளவு ஆழ்ந்த இருளில் இருக்கிறார்கள். கும்பகர்ணனின் தூக்கத்தில் தூங்கிவிட்டனர். விநாச காலத்தில் விபரீத புத்தியால் பெருநஷ்டம் என கூறப்படுவதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் வரிசைப்படியான முயற்சியின் ஆதாரத்தில் அன்பான புத்தி உடையவர் இருக்கின்றீர்கள். இன்னும் முழுமையாக ஆகவில்லை. ஏனென்றால் மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. இது 5 விகாரங்களின் யுத்தமாகும். பஞ்ச விகாரங்கள் ராவணன் என கூறப்படுகிறது. ராவணன் மீது கழுதையின் தலை காட்டப்படுகிறது. தந்தை இதை புரிய வைக்கிறார். பாடசாலையில் ஒரு பொழுதும் கண்களை மூடி அமர்வது இல்லை. கண்களை மூடி அமர்ந்து பகவானை நினைவு செய்வதற்கான போதனை பக்தி மார்க்கத்தில் தரப்படுகிறது. இது பாடசாலை ஆகும் என தந்தை கூறுகிறார். பார்வை மூலம் விடுவிப்பவர் இவர் மந்திரவாதியாக இருக்கிறார் என கூறப்படுகிறது. ஆக இதுவும் புகழ்தான். தேவதைகளும் பார்வையால் விடுவிக்கப்பட்டு உயர்வு அடைபவர்கள். பார்வை மூலம் மனிதர்களை தேவதைகளாக மாற்றுபவர் மந்திரவாதி தானே. தந்தை வந்து ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்யும் பொழுது குழந்தைகள் கண்களை மூடி அமர்ந்தால் என்ன சொல்வது? பாடசாலையில் கண்களை மூடி அமர்வது இல்லை. இல்லை என்றால் சோம்பல் ஏற்படும். படிப்புதான் வருமானத்திற்கான மூலதனம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் ஏற்படுகிறது. வருமான நேரத்தில் சோம்பல் ஏற்படாது. இங்கு ஆத்மாக்களை திருத்த வேண்டும். லட்சியம், குறிக்கோள் எதிரில் இருக்கிறது. தேவதைகளின் ராஜ்யத்தை பார்க்க வேண்டும் என்றால் தில்வாடா ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கு
ஜடமான ஆலயம், இங்கு சைத்தன்யமான தில்வாடா ஆலயம் இருக்கிறது. தேவதைகளும் இருக்கின்றனர், சொர்க்கமும் இருக்கிறது. அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் அபுவில் மட்டுமே வருகிறார். இதுதான் அனைத்தையும் விட பெரிய தீர்த்த ஸ்தலம். ஆனால் மறைவாக இருக்கிறது, எனவே யாருக்கும் தெரியவில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தையிடம் எந்த சம்ஸ்காரம் இருக்கிறதோ அதை தாரணை செய்ய வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞான கடல் ஆக வேண்டும். ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆத்மா எனும் பேட்டரியை சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்கு நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்ய வேண்டும். மிக மிக இனிமையானவராக ஆக வேண்டும். வரதானம். 3 காலங்களையும் உணர்ந்தவராகி திவ்ய புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவராகுக. விளக்கம். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் திவ்ய புத்தியின் வரதானத்தை கொடுத்திருக்கிறார். திவ்ய புத்தியின் மூலம்தான் பாபாவை, தன்னை தானே மற்றும் 3 காலங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சர்வ சக்திகளை தாரணை செய்ய முடியும். திவ்ய புத்தி உள்ள ஆத்மா எந்த ஒரு சங்கல்பத்தையும் கர்மம் அல்லது பேச்சில் கொண்டு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மத்தின் 3 காலங்களையும் அறிந்து நடைமுறையில் வருவார். அவர்களுக்கு முன்னால் கடந்த காலம் மற்றும் வருங்காலம் கூட அவ்வளவு தெளிவாக இருக்கும். நிகழ்காலம் தெளிவாக இருப்பது போல. அத்தகைய திவ்ய புத்தி உள்ளவர்கள் 3 காலங்களையும் உணர்ந்தவராக இருப்பதால் எப்பொழுதும் வெற்றி நிறைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன். முழுமையான தூய்மை தன்மையை கடைபிடிப்பவர்கள்தான் பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி.